ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் தந்தையர்களை கனப்படுத்தி இருக்கிறோம். தந்தையர் தினத்தை நாம் கனப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுசும் உங்களுடைய தந்தைகளை கனப்படுத்துங்கள். அது நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சரி, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு கோணலை நாம் பார்க்க போகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். கோணல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சில பிரச்சனைகள். சில பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம், அல்லது சில கோணலான காரியங்களை நாம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் பல கோணல்களை அதை படைத்தவர் மாத்திரமே மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இந்த மாசம் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். இந்த மாதத்தில் பல கோணல்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். போன வாரம் 2வது ஆராதனையில் ஒரு கோணலை பற்றி நான் சொன்னேன். அது முக்கியமானது ஃபைனான்சியல். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி நம் நிமித்தம் அவர் தரித்திரமாய் மாறி இருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். அப்போ கவனிக்கணும், நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கணும், வெற்றிகரமாய் இருக்கணும் என்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக தரித்திரமாய் மாறினார். இதை நீங்கள் விசுவாசித்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தை நீங்கள் செபித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லது. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையிலே சீமான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி இருக்கணுமா? சீமான்கள், ரிச், நல்ல ரிச்சா இருக்கணும். ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளை தெரியுமா? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. ஆக நீங்க நல்லா இருக்கணும். ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற சில சில பிரச்சனைகளை நான் போன வாரம் 2வது ஆராதனையில் சொல்லி இருக்கிறேன். முதல் ஆராதனை பாஸ்டமா தேவாலயத்தை குறித்து பேசினாங்க. அதில் இருக்கிற சில கோணெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதை படித்து நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சில கோணல்கள், குடும்பத்தில் நிறைய கோணல் இருக்கு. ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, பல கோணல் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. பெண்கள் கேட்டா அவர் ஒரு கோணல் பாஸ்டர், அவரை கேட்டா அது ஒரு கோணல் பாஸ்டர், இவங்க 2 பேரையும் கேட்டா பிறந்தது கோணல் பாஸ்டர், அவங்கள கேட்டா இவங்க கோணல் பாஸ்டர், மருமகளை கேட்டா மாமியார் ஒரு கோணல், மாமியாரை கேட்டா மருமகள் ஒரு கோணல். இப்படி பாருங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட கோணல்கள் உண்டு. ஆனா பைபிள் தெளிவாய் சொல்கிறது, நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, ஒரு அடையாளமாக இருக்கணும், ஒரு அற்புதமாக இருக்கணும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை. ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா கவனிங்கள், தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பு பார்வோன் தேசம் முழுமைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். சாட்சி பெற்ற மனுஷனாகிய தானியேல் பாபிலோன் தேசத்திலே கவர்னராக இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். புறஜாதியார் இவர்களை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார்கள். ஆமென்.
கிறிஸ்துவ மக்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று அவர்கள் வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஆமென் சொல்லுங்க. மகாத்மா காந்தி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்துக்கு மட்டும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருப்பார்களானால் இந்தியா இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கும் என்று யங் இந்தியா என்ற பத்திரிகையிலே மகாத்மா காந்தி எழுதியிருக்கிறார். புரியுதா? கிறிஸ்தவர்கள் மலை பிரசங்கத்திலே இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடந்திருப்பார்களானால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் ஒரு கிறிஸ்துவ தேசமாய் இருக்கும் என்று உலக தந்தை அல்லது மகாத்மா காந்தி யங் இந்தியா என்ற பத்திரிகையிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் பல காரியங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஒரு ஊழியக்காரன் 100 புதுமண தம்பதிகளை அழைத்து 100 புதுமண தம்பதிகளை அழைத்து அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியா தோல்வியா என்பதை நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும் என்று சொன்னார். அதிலே 197 பேர் குடும்ப வாழ்க்கை நாங்கள் தோல்வித்தான் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். 3 பேர் நாங்கள் தோல்விகரமாக இல்லை, வெற்றிக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றார்கள். ஒருவன் தன் சொந்த குடும்பம், புரியுதா? 97 பேரு ஃபெயிலியர். 3 பேரு முயற்சி பண்ணுகிறோமே சொன்னாங்களே, முயற்சி பண்ணுகிறோம், நாங்கள் வெற்றிகரமாய் வாழ முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் குடும்பத்தை தேவனாய் ஏற்படுத்தினார். ஆனா அதுல சில கோணங்கள் உண்டு. ஆனால் நாம் தேவன் கொடுக்கிற ஆலோசனை படி நாம் வாழ்வோமானால், கவனிங்க, தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட எல்லா குடும்பமும் ஜெயமாய் வாழும், வெற்றியாய் வாழும். கவனிக்கணும். குடும்பத்திலே ஒரு எழுப்புதல் வந்தாதான் அது சபையிலே வரும். சபையிலே எழுப்புதல் வந்தாதான் அது தேசத்துக்கு போகும். குடும்பத்திலே ஒரு எழுப்புதல் இல்லை என்றால் நிச்சயமாய் அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையால் நம்முடைய குடும்பம் ரொம்ப அவசியம். இதை குறித்து எபேசியர் 5:23 இருந்து கடைசி வரைக்கும் அப்போஸ்தலன் பவுல் எழுதி வச்சிருக்க, நம்ம அதை வாசிப்போம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். கவனிங்க. புருஷன் மனைவிக்கு தலை. ஆமா, இந்த சட்டம் மாறவே கூடாது. நிறைய பேர் சொல்ற காரியம், பாஸ்டர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். ஏமா, அவர் தலையாக்கி வச்சிருக்கிறார். நம்ம அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். நான் தான் பாஸ்டர், எங்க வீட்டுக்கு தலை. தொலைஞ்சதும் குடும்பம். தேவனுடைய நியமத்தை நாம் ஒரு நாளும் மாற்றக்கூடாது. இந்த வேதத்திலே ஒரு சிறு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் மத்தேயு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க. பைபிள்ல இருக்கிற ஒரு சின்ன எழுத்தை கூட நீ மாற்றக்கூடாது, இல்லையா? அவரு எஸ்ஸா நோவா, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. அவர் உங்களுடைய கணவரை தலைவராக வைத்திருப்பாரானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கலாமே தவிர அந்த பொறுப்புக்குள் நீ வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அவர் தலைதான், ஆனா நானு கழுத்து. திரும்பினாதான் திரும்புவாரு. நோ, அவர் தலைதான் பாஸ்டர், ஆனா கழுத்து நான் பாஸ்டர். நோ, கழுத்தும் அவர்தான், தலையும் அவர்தான்.
புரியுதா? இந்த பிரமாணத்தை நீ மாறக்கூடாது. இதுல நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரே தான் அதை நமக்கு புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறது போல கிறிஸ்துவும் சபைக்கு தலையாய் இருக்கிறார். அது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தான் தலை. ஆமா சொல்லுங்க. இந்த பிரமாணத்தை நீங்க மாற்றக்கூடாது. மாற்றும் போதுதான் குடும்பம் கோணலா போயிடுது இல்லையா? ஆமா, நீ படிச்சிருக்கலாம், நல்ல வேலை செய்யலாம் இல்லையா, நீங்க ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கலாம் இல்லையா, அழகா கூட இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி அவர் தான் தலை. புரியுதா? ஆமா. அதனால்தான் திருமணம் ஆன பிறகு ஒவ்வொரு புருஷரும் தலைவராய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, 5 வருஷத்துக்கு பல கோடிகளை செலவு பண்ணி கூட தலைவராக முடியல. ஆனா கல்யாணம் ஆன உடனே அஜய் தலைவராயிட்டார். ஆமா சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு தொண்டன் இருக்குது. இப்போ யாருக்கு? அஜய்க்கு ஒரு தொண்டன் ஷாலோ கொடி பிடிக்கும். அஜய் வாழ்க, அஜய் வாழ்க. ஆமா, எங்க தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. புரிந்துக்கலாம். இந்த பிரமாணத்தை நீ மாத்தாதீங்க. சரி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நல்லா வாசிக்கலாம், நமக்கு தெரியும். கவனிங்க, 128ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். அது தெரியாதா பாஸ்டர்? தெரியும், ஆனா வாழலையே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷன் எப்படி இருக்கணும்னா, நீ படிச்சிருக்கியோ படிக்கலையோ, வேலை இருக்கோ வேலை இல்லையோ, வீடு இருக்கோ வீடு இல்லையோ இல்லையா, கவனிங்க, எது இருக்கோ இல்லையோ, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அது நல்லது. இன்னைக்கு பாருங்க, ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கோணல்னா, தலைமைத்துவம் எடுக்க வேண்டியவர்கள் என்ன பண்ணல, கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமான சில காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடினால்தான் உன் குடும்பம் கோணலா போயின்னு இருக்கு. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, நிறைய புருஷர்கள் உங்களை சொல்ல, நீங்க நல்லவங்க, நீ கர்த்தருக்கு பயந்த ஆளா இருந்தா, மல்கியா சொல்றாரு, உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ண மாட்ட. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க எல்லா புருஷமான எடுங்க, எல்லா புருஷன். ஏன் உன் குடும்பம் கோணலா போகுது? மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கவனிங்க, நீ கர்த்தருக்கு பயந்த ஆளா இருந்தா உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. அதே போல மனைவியும் புருஷனுக்கு அப்படி பண்ணிட்டினா உன் குடும்பத்தில் கோணல் வந்துடும். இதை நீங்க போய் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வாசிங்க இல்லையா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணும் போதும், அல்லது ஒரு புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணும் போதும் அவன் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பான் என்பதை குறித்து நீதிமொழிகள் 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ரொம்ப அழகா ஞானி எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் இளவயதின் மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணிட்டினா, கவனிங்க, உன் குடும்பம் லைஃப் லாங் கோணல் தான். அதுமே அதை ஒத்துக்கிறீங்க. பாஸ்டர் அவன் சரியில்லையே, அது என்ன பண்ண முடியும்? சரியில்லையே என்ன பண்ண முடியும்? ஒன்னு ஜெபம் பண்ணி சரிப்படுத்து. அதுக்காக நீ துரோகம் பண்ணுவியா? அதுக்காக நீங்க துரோகம் பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. அப்ப நீங்க கர்த்தர் பயப்படுற பயம் எங்கே? அவன் கேட்கிற, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆமென். நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீர்கள் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, துரோகமே பண்ணக்கூடாது. நீங்க பாருங்க, உலகத்தில் துரோகம் பெருகிவிட்டது, துரோகங்கள் பெருகிவிட்டது. நோ, உன்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார்.
நீ எங்க நீ பாதாளத்தில் போய் துரோகம் பண்ணினாலும் அங்கே தேவனுடைய கரம் உன்னை பிடிக்கும். நீ வானத்தில் போய் துரோகம் பண்ணாலும் சரி, தேவனுடைய கரம் உன்னை பிடிக்கும். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில கோணல் தெரியுமா? கவனிங்க, பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு ரொம்ப கடினமானது. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தாலும் பாவம், புதிய ஏற்பாட்டில் நினைச்சாலே பாவம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். ஹலோ, நம்ம எந்த எந்த காலத்தில் வாழ்றோம்? புதிய ஏற்பாட்டு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? அதனால பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கோணல் என்றால், வேதம் தெளிவாக சொல்லுது, உன் இள வயதின் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் துரோகம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 31 சொல்றாரு ஆண்டவரே. நீதிமொழிகள் 31 அவன் இருதயம் அவளை நம்பும். அவளுடைய இருதயம் 11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். கவனிங்க, எத்தனை புருஷனுடைய இருதயம் உங்களை நம்புது? நல்ல கை வைத்துங்க. ஆண்டு பார்க்கட்டும். என் புருஷன் நம்புறார் பாஸ்டர், என் பொண்டாட்டி அப்படி கிடையாதுங்க. கை வைத்து ஆண்டு கனப்படுத்துங்க. புருஷன் உன்னை நம்பணும், மனைவி உங்களை நம்பணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏன் திருட்டு முடிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இந்த பிரசங்கம் கொண்டு வரீங்க எதிர்பார்க்கல பாஸ்டர், அதனால என்னால முழுக முடியல. நோ, மாத்திக்கும். ஏன் இன்னைக்கு உன் குடும்பம் கோணலா போகுது தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுற ஆளா இருந்தா குடிப்பியா? குடிப்பியான்னு கேட்டேன். சாராயத்தை நாடி குடிக்கிறவனுக்கு ஐயோன்னு ஆண்டு சொல்றாரு. அவர் சொல்றார் பாஸ்டர், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்குன்னு பாட்டில் போட்டிருக்கானா? அதை பார்த்து தானே குடிக்கிறது. உங்களை சொல்லல, நீங்க பத்திரமாத்தின் தங்கம் 24 கேரட். தேங்க்ஸ் பிரதர். சோ நல்லா பேசுங்க பாஸ்டர், நல்லா பேசுங்க பாஸ்டர். நீங்க பேசல பாஸ்டர், ஆவியானதான் எங்க வாரம் ஆவியான தான் பேசுறேன். சோ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிடு. நீ கர்த்தருக்கு பயப்படுற ஆளாந்தா தீமையை விட்டு நீ விலகிடணும். தீமையோடு என்ன பண்ணக்கூடாது? நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். ஒரு பாட்டு பாடியது, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் வேதனை யார் என்னை. அதுக்காக தண்ணி அடிக்கிறோம் பாஸ்டர், அதுதான் போத வஸ்து பாஸ்டர், அதுதான் 2 சிகரெட் இழுக்கிறோம் பாஸ்டர். அதுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ பாவம் செய்த பேசுவது இல்லையா? துணிகரமான பாவங்களை செய்தால் ஸ்தோத்திரம், நீயோட ஏற கட்டிடு. உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? சாட்சியா இருக்கும். சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்ன வேலை செய்றியோ, என்ன சம்பாதிக்கிறியோ முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கணவனாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் திருமணம் செய்த மனைவி உங்களை பெருமையாக பேச வேண்டும். அதுக்கு நீ பயந்து வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் பாவ வழிகளை விட்டு நீங்கள் விலகி மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து இல்லையா, வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து உங்களால் முடிந்த ஒரு ஊழியங்களை செய்து இல்லையா, உங்களுடைய வருமானத்தை தேவனுக்கு 10ல் ஒரு பகுதியை கொடுத்து நீங்க அப்படி வாழும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். 2வது, உங்கள் மனைவிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். அதை சொல்லாதீங்க பாஸ்டர், அவளை நேசிக்கவே முடியல பாஸ்டர். நோ, நேசிக்கணும். எது வரைக்கும்?
எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். பாஸ்டர் கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் பாஸ்டர் இருந்தா, இப்போ பாரு ரொம்ப லொல்லு பண்ற பாஸ்டர் இல்லையா, உயிர் எடுக்கிற பாஸ்டர். அவ உயிர் எடுக்கிறவள், உயிர் கொடுக்கிறவள். ஆமென். அதில் தான் சொன்னாங்க, தாய்க்கு பின் நீங்களும் அப்படி நடக்கணும். அம்மா பற்றி பேசினா உனக்கு, எங்கள் அம்மா பற்றி பேசினா உனக்கு கோவம் வரும், உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? போ உங்கள் அம்மா கூட போ. அம்மா ஒரு விலையேற்பட்ட பாத்திரம். பழமொழி சொல்லிட்டாங்க, தாய்க்கு பின் தார்ன்றது நிறைய இடத்துல அது நிறைவேறுகிறது. நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இவருக்கு மீசை தான் பேச தவிர உள்ளம் பேச கிடையாது. சில சமயம் குழந்தைகள் இவங்க, நீங்க தானே பண்ணும், தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோல் மீது சுமக்கும் இயேசுல நீங்க அந்த மாதிரி. அந்த சில சமயம் அந்த தாய் போல சரி தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதில் பைபிள் ஒரு பெண் அப்படி இருந்தா, அவ பேர் நியாயாதிபதி புஸ்தகத்தில் அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா பேரை மாத்திரம் ஆண்டு புருஷன் பேர் ஏதலை. 1 நாளாகமும் சிம்சன் அம்மா, நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். தேவதூதன் அந்த அம்மாவுக்கு வெளிப்பட்டு காரியம் சொல்லுவாரு. சொன்னாரு, நீங்க அந்த தேவதூதனை பாருங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துன்னு சொல்றாரு, ஹே நான் தேவதூதனை பார்த்துட்டேன், செத்துருவேன், சே நம்மளை சாகவா அவர் கொடுத்தாரு, தைரியமா இருங்க அப்படி சொல்ற நல்ல மனைவியை வேதம் நமக்கு காட்டுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி பாருங்க, புருஷனுக்கு ஒரு தைரியம் சொல்லுகிற, ஒரு ஆறுதல் சொல்லுகிற, அவரை எம்பவர் பண்ணுகிற ஒரு நல்ல மனைவியை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நல்ல மனைவி பேர் ஆண்டு எதில் அவர் பேர் எழுதி வச்சிட்டார், மனோவா. அவர் பேர் மனோவா, ஆனால் மனைவி பேர் ஆண்டு. சில சமயம் பாருங்க, ஆண்டவர் புருஷன் பேர் எழுதியிருப்பாரு, மனைவி பேர் விட்டுருப்பாரு, மனைவி பேர் எழுதுவாரு, புருஷன் பேர் விட்டுருப்பாரு. ஆமா ஆமா, புரியுதா? சில பேர் இந்த பேருக்கு அடிச்சு சாவறான். என் பேரை போடல, உன் பேரை போடல, என் பேரை சின்ன போட்டோம், உன் பேர் எப்போ பேரை போட்டானா தோத்துறோம், பேரே போனால பரவாயில்லப்பா போ. ஆமா, என் பேர் போடல பாஸ்டர், நான் போக மாட்டேன். எப்பா போட்டேன்னா போறேன்ல, இயேசுநாதரே விட்டாரு, பரிசுத்தாவி விட்டார் இல்லையா? அந்த நல்ல பெண் பேரே விட்டுறாரு ஆண்டவர். புரிதா இல்லையா? அப்போ மனைவியை நேசிக்க வேண்டும். எபேசியர் 5:25 சொல்லுகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். கவனிங்கள், அன்பு கூறணும். நீங்க போய் வீட்டில் 1 வாசிங்க, எப்படிலாம் அன்பு கூறணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்ல டைம் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா அது அன்பின் புத்தகம். அது சரி, அன்பு கூறுங்கள். கவனிங்க, நம்ம நாட்டில் தான் நம்ம, ஆனால் வெளிநாட்டில் ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு ஒரு நாளைக்கு 15 முறை சொல்லுவாங்க, ஐ லவ் யூ, லவ் யூன்னு. எத்தனை முறை ஒரு நாளைக்கு? நீங்கள் கூட சொல்லலாம். காலை ஏந்தோடனே ஐ லவ் யூ சொல்லுங்க. இப்போ இல்லை, வீட்டில் போய் ஐ லவ் யூ. நீங்களும் பதிலுக்கு ஐ லவ் யூ. வெக்கமாக இருக்க, ஏமா உன் புருஷன் தானே சொல்கிறேன், உன் மனைவி தானே சொல்கிறேன், வேற எங்கன்னா சொன்னதான் உனக்கு கோணல் ஆகிடும் வாழ்க்கை. ஆனால் ஒரு நாளைக்கு பலமுறை ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கவனிங்க, அன்பா இருங்க. இன்னும் கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் கொண்டு போக போறீங்க, அன்பா இருங்க. இதான் பைபிள் சட்டம். சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? எங்க பாஸ்டர் தனி இது, அந்த ஆள் செய்யற பார்த்தா கோபம் தனியா சொல்லுது. நோ, நீ பைபிளுக்கு தான் கீழ்ப்படியணும். புரியுதா? சிறுமைப்பட்டு ஆவிலை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். வார்த்தைக்கு கீழ்ப்படி, துரோகம் பண்ணலாம், அன்பா சொல்லு, அன்பா நடத்து இல்லையா?
ஆண்டோட ஜெபம் பண்ணு, நேசிங்க. சில பேர் பாருங்க, சண்டை வந்துட்டா சாம்பாரை ரசமாக்கிடும், அல்லது ரசத்தையும் ஒரு வாரம் வைக்கும் பாருங்க. நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறாங்களாம். தகப்பன் ஒருத்தன் இருக்கிறாரு, ஆண்டவரே ஒரு வாரம் போல ரசம் வைக்கிறான்னா தோத்திரம் உன்னை ரசமாக்கிடுவாரு. புரியுதா? நம்ம கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒன்று பிள்ளைய சாப்பிட்டு பேசுவோம், மூஞ்ச பாரு, அவங்க அப்போ மூஞ்சி மாதிரி பாரு, திருட 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 திருட. நீ இங்கே சொல்றியா அங்கே சொல்றியா? ஆண்டு கேட்பாரா இல்லையா? ஏமா இது ஏன் சாயல் மாதிரி? புருஷன் வந்து தேவனுடைய சாயல், மனைவி வந்து புருஷனுடைய சாயல். நீங்க தேவ சாயல் இல்லை, நீங்க தேவ சாயல் இல்லை. 1 கொரிந்தியர் 11 சொல்றாரு, புருஷன் தேவ சாயல், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்ரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். மனைவி யாரு? புருஷனுடைய மகிமை. நீங்க தேவ சாயல் இல்லை, அதெல்லாம் நீங்க முக்காடு போடணும். புரியுதா? முக்காடு போட்டு பார்க்கலாம். முக்காடு வந்துட்டோம் பாஸ்டர், மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னு பயில் போட்டு, முக்காடை போட உனக்கு இஷ்டம் இல்லையா, மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்ல, வேதம் தான் சொல்லுது இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் முக்காடு இடணும்? நீங்கள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் முக்காடு இட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இன்னைக்கு நவநாகரிகம் வந்து விட்டது. சில சபைகளில் முக்காடு என்பதே மறக்கப்பட்டு போயிட்டு. கவனிங்க, வானம் பூமி ஒளியலாம், ஆனால் பைபிள் ஒளியாது, வசனம் ஒளியாது இல்லையா? அன்பாயிருங்க, அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துட்டு, கவனி, பாஸ்டர் போய் சேர்ந்தம்மா, பாஸ்டர் இவரை நீ நேசிக்க மாட்டார். ஏன்பா நேசிக்கல? பாஸ்டர் நான் நேசிக்கிறேன், அது அவளுக்கு விளங்கலை. நீ விளங்குவியாடான்னு கேட்டார். பொண்டாட்டிக்கு விளங்காத நேசம் என்னப்பா? போ, நான் நேசிக்க என்ன பண்ணுவேன்? நான் என் மனைவி நான் நேசி என்ன பண்ணுவேன்? ஒன்று ஐ லவ் யூ சொல்லலாம், காலையில் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்புறம் நேசிக்கிறதை வெளிப்படுத்த முடியா ஏதாவது ஒரு கிஃப்ட் அல்லது நல்ல வார்த்தைகள். ஸோ அப்போ மனைவிக்கு விளங்காத நேசம் எங்க இருக்கு? நீங்க உங்க ஒய்ஃபை நேசிக்கிறீங்க, பிள்ளை நேசிக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணும்? கிரியில வெளிப்படணும். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு புல்லா சம்பாஷி குஷ் வந்துட்டுனா நேசிக்கிறது அர்த்தமா? அது கவனிங்க, ஆண்டு சொன்னாரு, ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து நீ உன் மனைவியோடு தான் செஞ்சிருக்கணும். கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்திர அம்மா 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 அவசியம், அம்மா அவசியம். ஆனால் பைபிள் சொல்றது, ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு நீ உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு கூட இசைந்து இருக்கணும். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இங்கே தான் கோணலே வருது. அம்மா விட்டு கொடுக்க மாட்டுது. அம்மா விட்டு கொடுமா, விட்டு கொடு. நான் இவ்வளோ வருஷம் பால் ஊற்றிக்கா, ரைட்டு ஊற்றினேன், எல்லாம் செஞ்சேன், இப்போ அவளுங்க ஒரு பொண்டாட்டி வந்துட்டால, விட்டுடு. விட முடியாது. அப்போ ஆண்டு உன்னை அடிப்பார், கொன்னுவார் உன்னை. நீங்கள் நிறைய குடும்பத்தில் ஏன் கோணல்னா, கவனிங்க, ஆஃப்டர் மேரேஜ் பிறகு இல்லையா? ஆமாம், தாய் 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 அவசியம். மாதத்துக்கு ஒரு முறை பாரு, மாதத்துக்கு ஒரு முறை கையில் கட்சி 5-10 கொண்டு கொடுத்துட்டு வா. புரியுதா? ஆனால் கவனிங்க, ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் உங்கள் மனைவியோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும். அம்மா மாருங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மருமகளும் மகனும் பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியும் பாருங்க. என்னடா சிசி பேசுகிற, என்னடா சிசி, அவன் பொண்டாட்டி தான் பேசுகிறான், ஏன் உனக்கு வயிறு எரியுது? நீயும் உன் புருஷன் பேசும்போது உன் மாமியார் வயிறு எரிஞ்சிருந்தா உனக்கு புள்ள பிறந்திருக்குமா? அன்பாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதை மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால அன்பா இருக்கணும். அன்பா இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும்? கிரியில வெளிப்படுத்த வேண்டும். சண்டை வரும்,
டக்குன்னு என்ன பண்ணணும்? ஆமாம், சாயங்காலம் வரும்போது ஏதோ ஒரு போண்டாவோ ஒரு பஜ்ஜியோ இல்லை இப்போ என்னம்மா ஸ்வீட்லாம் விற்கிது, நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் விற்கும், ஒரு கேக்கோ வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்து. ஆமாம், அதே மாதிரி பெண்களும் அன்பா இருக்கணும். அப்படியே 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 ஏன் இப்போ நம்ம ரோட்டு கடை நிறைய வந்துச்சு தெரியுமா? வீட்டு கடை சரியில்லை. ஸோ கவனிங்க, நீ அன்பா இல்லைன்னா கவனிங்க, அன்பு காட்ட இன்னொருத்தி காத்து இருக்கிறா. புரியுதா? அப்படியா பாஸ்டர், போன கொண்டுடாருன்னு வேற வழி இல்லை. லாங் லைஃப் தள்ளி தான் போனோம். ஆனால் உலகத்தில் பாருங்க, வருவான், இது அன்பு காட்டாது, ரைட், முறைக்கும், ரைட் இல்லையா? அன்பு காட்ட நிறைய பேர் காத்துக்கல, பல்லை இழிக்கிறதுக்கு. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் சாப்பாடு போடும்போது புருஷன் பார்த்து உட்காந்து இன்னும் கொஞ்சம் பொருள் வச்சுக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் ரசம் நல்லா இருக்கு வச்சு நான் சாப்பிட்றீங்களா, அப்பளம் வேணுமா, நான் கொஞ்சம் முட்டை போட்டு, ஒன்றும் கிடையாது. எப்படி நீ அன்பா இருக்கிற? ஸோ இது அவசியங்க. 1000 இருந்தாலும் இல்லையா, வெளியேந்து வராங்களா, ஒரு புன்முறுவல் சரிங்களா, கொஞ்சம் அங்க வேலை விட்டு வராங்களா, குளிச்சுட்டு ரெடியாகி நல்ல ட்ரெஸ் மாற்றின்னு எதிர்பார்த்து காத்துரு. அவன் வரும்போது தான் அப்படியே அந்த ஈரட் நைட்டியோடு கூட பொல்லாத பேய்ங்க. நீங்கள் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்கள் அந்த மாதிரி நல்ல ஆட்கள். 6 மணிக்கு புருஷன் வரானா 5:50 தான் ரெடி ஆகிடணும். குளிச்சு ரெடியாகி பவுடர்லாம் போட்டுன்னு இல்லையா, அழகாக கையில் டீ வச்சு நின்றுக்கணும். அப்போ உன் மேலே பாருங்க பாசம் வரும். டீ சாப்பிட்றியா, குஷ் வந்துட்டியா? அவன் வெளியே டீ சாப்பிட்டு வந்தா கூட, எங்க டீ சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றியா, சொத்துட்டு வந்துட்டியா, முழுங்கிட்டு வந்துட்டியா, கேட்காத வார்த்தை ரொம்ப அவசியம். சில குடும்பங்கள் உடைந்துக்கு போற காரணம் இந்த வார்த்தைகள் தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை தான் இருக்கிறது. நிறைய குடும்பம் உடைந்து காரணம் இந்த வாயை கட்டு, வாயை கண்ட்ரோல் பண்ணு. நீ பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு நியாயத்திற்கு பதில் சொல்லணும். அதே நீங்களும் சொல்றேன், பதில் சொல்லணும். ஆமா, அப்ப உனக்கு அடிமை இல்லை, அது ஒரு சரீரம் இல்லையா, தேவன் ஏற்படுத்தின ஒரு சரீரம், அடிமை இல்லை. அதனால தான் ஆண்டவர் பெண்ணை தலையிலிருந்து எலும்பெடுத்திருந்தா உனக்கு திமிர் அதிகமாயிடும். ஆண்டவர் என்னை தலையிலிருந்து எடுத்திருக்கிறார், திமிரா பேசுவ. காலிலிருந்து எடுத்திருந்தா நீ என் காலு கீழடி, அதெல்லாம் விழாலிருந்து எடுத்துட்ட ஆண்டவர். ஏன் ஈக்குவல் சொன்ன பிறகு அப்ப என்ன பாஸ்டர் அவர் கீழ்ப்படியணும்? நோ, அது பைபிள் சட்டம். புரியுதா? ஆமா, டில்லிக்கு நீ ராஜாவானாலும் என்ன பண்ணும்? ஆமா, புரியுதா? அன்பா இருங்கள், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அன்பை காட்டுங்க. பாஸ்டர் 2 புள்ள போந்துச்சு, எத்தனை புள்ள போந்தா என்ன? அன்பை வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆமென். ஒரு திருமண நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம்? திருமண நாள் வருது, என்ன பண்ணோம்? ஒரு படம் வாங்கி கொடு. சில பேர் திருமண நாளே மறந்துருச்சு. எப்போ திருமணம்? ஏமா பிரதர்ஸ், திருமண நாள் வருதா, உன் சக்தி தக்க ஒரு 150 ரூபா புடவை. நம்ம சபை பரலோகம் போய் சேரணும்.
ஏன்னா பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நாமக்காரன் இயேசு போட்டு. புரியுதா இல்லையா? நேரம் போயிடுச்சு. இயேசுப்பா ரைட். அப்படி அன்பை வெளிப்படுத்தணும், அன்பா இருக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். கணவன் பேரை சொல்லி கூப்பிடுவது மரியாதை அல்ல, அன்பில் கூப்பிட்டுக்கலாம். அவன் புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். ஆகையால மனைவியின் தேவையை சந்திக்கணும். இதெல்லாம் ஒரு புருஷனுடைய கடமை. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் யார் என்று 5ஆம் அதிகாரம் 25 முதல் கவனிங்க. மனைவி என்பவள் உன்னுடைய மாமிசம். புரியுதா? உன்னுடைய மாமிசம். இதை பகைக்கவே கூடாது. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். போ, உங்க அம்மா கிட்ட வாங்கினு வா, உங்க அப்பா வீட்டுல வாங்கினு வா, அங்க வாங்கினு வா, இங்க வாங்கினு வா. ஏன் 25 வயசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தெரியுமா? அஜய்க்கு என்னம்மா வயசு? அஜய் போயிட்டானா? வயசு என்ன? 4. ஏன் தெரியுமா 29 வயசு கல்யாணம் பண்றாங்க? அவன் தன் மனைவியை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை வந்து கல்யாணம் பண்றாங்க. புரியுதா? அவன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை வந்தவன் கல்யாணம் பண்றாங்க. பைபிள் சொல்லுது, தன் சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது, இதை போஷித்து காப்பாற்ற வேண்டும். போஷித்து காப்பாற்ற வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, மனைவி ஒன்று விட்டு போக மாட்டான். சில வீட்டில் பாருங்க, புருஷன் வீட்டில் 1 வாரம் இருக்கும், அம்மா வீட்டில் 3 வாரம் இருக்கும். அப்படியும் போகக்கூடாது, அப்படியும் போகக்கூடாது. எத்தனை அப்படி கெட்ட குணம் இருக்கு. எப்போ பாரு எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அம்மா இல்லையா? ஸ்தோத்திரம். புரிஞ்சிட்டா? ஆமா. என்ன சொல்ல வரும் தெரியுமா? அம்மா அவசியம்தான். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவன் கொடுத்த குடும்பம் தான் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாமே. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? தன் மாம்சத்தை போஷித்து அப்படி பண்ண அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மனைவியை சொந்த சரீரமாய் பாவித்து நடக்க வேண்டும். மற்றொரு பெண்ணை மனதாலும் எண்ணி பார்க்கவே கூடாது. யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல நோக்கமாக இருப்பது எப்படி என்று யோபு சொல்லுகிறார். பார்க்க கூடாது. அடுத்தவன் மனைவியை தொடுகிறவன், பைபிள் போட்டிருக்கு, பிறர் மனைவியை தொடுகிறவன். வாசிக்கலாமா? நீதிமொழிகள். பிறனுடைய மனைவியை பிரவேசிப்பவனும் அப்படி அவளை தொடுகிற எவனும் செத்து போவான் அல்லது ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வாதையும் லட்சையும் அடைவான், அவனுடைய நிந்தை ஒழியாது. ஆமா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் கோணல் என்ன தெரியுமா? பிறன் மனைவியை மனதாலும் எண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு யோபு 31:1, மல்கியா 2:14, நீதிமொழிகள் 5:20, நீதிமொழிகள் 16:32, நீதிமொழிகள் 23:20-21. புரியுதா? ஓகே. மனைவி செய்த தவறுகளை மன்னிக்கணும். 1 பேதுரு 4:8. மனைவி செய்த தவறுகளை மன்னிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு சொல்லுங்க, கீழே கீழே. அன்பு மனைவி செய்த குற்றங்களை, கணவன் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இல்லையா? ஊரை தூட்டி திரியக்கூடாது. ஜப குறிப்பு, ஜப பாஸ்டர் என் பொண்டாட்டிக்கா ஜோம் பண்ணு, என் புருஷனுக்கா ஜோம் பண்ணு, ஜப குறிப்பு எழுதி கொடுக்க கூடாது. அப்ப நீ புருஷனையோ அல்லது மனைவியோ என்ன பண்ற? தூட்டி திரிகிறாய். ஆனா அன்பு இருந்தா அவங்க செய்த பாவத்தை மூடுறீங்களா? மூடுறீங்களா? பறக்க விடுறீங்களா? சில பேருக்கு தன் புருஷனை பத்தி வெளியே போய் சொல்லிட்டு வந்தா தான் தூக்கம் வரும். சில பேருக்கு தன் பொண்டாட்டி பத்தி வெளியே சொன்னதான் தூக்கம். சொல்லக்கூடாது. மூடிடணும், மூடிடணும், மூடிடணும். அன்பு திரளான பாவங்களை
மூடும். சொல்லுங்க வாய், அப்படியே உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். மூடும். ஆமென். சரி, உலக பேரழகி சுஸ்மிதா சென்னை பார்த்து நிருபர் கேட்டாங்களாம், நீங்கள் பெண்ணாய் பிறந்ததை குறித்து என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் பெண்ணாக பிறந்ததை குறித்து தேவனுடைய பரிசாக எண்ணுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒரு மனைவி தேவை. அப்படியாக ஒரு புருஷனுக்கு மனைவியாக வாழ விரும்புகிறேன். பூமியிலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் அது ஒரு பெண்ணாலே தான் முடியும். ஆகையால் பெண்ணாய் பிறந்து நான் சந்தோஷப்படுகிறேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நான் ஏன் பொண்ணா போந்தனே தெரியல. நீ பெண்ணாய் பிறந்த ஒரு பாக்கியம். ஆமென். ஆமா, பெண்ணாய் பிறக்க மாதாவம் செய்ய வேண்டும். பெண்ணாய் நானா பாஸ்டர், ஐயோ பாவப்பட்ட ஜனம் இல்லை. நீ பெண்ணாய் பிறந்ததற்கு மாதாவம் செய்ய வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி எப்படி இருக்கணும்னா, பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள பெண்ணா இருக்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து விடுவாள். ஆமா, சொல்லுங்க, கவனிங்க. ஒவ்வொரு பெண்ணும் இல்லையா ஒரு புத்திசாலியான பெண்ணாய் இருக்க நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆமா, சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில ஆண்கள் பெண்களை நம்புவது கிடையாது. ஏன்னா கவனிங்க, புத்திசாலித்தனமா செய்யாது. ஆனா சில பெண்கள் பாருங்க, 1 10 10 100 100 1000 சிலது இல்லையா 1000 10 10 1 அப்புறம் 0 ஆக்கிடும். கவனிக்கணும். கவனிங்க, உங்க குடும்பம் ஏன் கோணலா இருக்கு தெரியுமா? நீ ஒரு புத்திசாலி பொண்ணா இருக்கணும். புத்தி தான் வரமாட்டுது. பஸ் ஜெபம் பண்ணு. பைபிள் சொல்லுது, குணசாலியை கண்டுபிடி. குணசாலியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அது அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிற விலையேற் பெற்றது. கவனிங்க, இந்த ஷெக்கினா சர்ச்சை ஒவ்வொரு பொண்ணும் எப்படி தானே இருக்கணும்? குணசாலியா இருக்கணும். கோட்டானா இருக்கக்கூடாது, பாம்பா இருக்கக்கூடாது. ஆமாங்க, அதில்தான் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை பார்க்கும்போது ABCDEF இருக்கணுமா. ஏனா அனாய்டிங், பீனா பைபிள் ரீடிங், சீனா இல்லையா சர்ச் ஆக்டிவிட்டீஸ், டீனா டெடிகேஷன், ஈனா இல்லையா எக்யூப் பண்றது. புரியுதா? இப்படிப்பட்ட பொண்ணு தான் நீ கண்டுபிடிக்கணும். அவன் அழகா இருக்கிறான் இல்லையா, அவன் நல்ல குறுந்தாடி வச்சிருக்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டி. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டி. காலமெல்லாம் உன் கண்ணீர் தான். ஏன்? நீ குணசாலியை கண்டுபிடிக்கல, கோட்டான புருஷன் உங்களை சொல்லல. வெயிட் பண்ண கூட நல்ல குணசாலியை கண்டுபிடிக்கணும். லைஃப் லாங் நல்லா இருக்கும். உன் லைஃப் லாங் இல்லையா? ஆமா, கவனிங்க. நீங்க இந்த ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா, இந்த புலி ஒரு மானை துரத்தும் போது அந்த மான் மேலே தான் அது கண் வைக்கும். குறுக்க 1000 மான் ஓடினாலும் இல்லையா, எந்த மானை அது குறி வைக்குதோ அந்த மானை தான் அது பண்ணும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க நெடுக்க 1000 பேர் சுத்தினாலும் இல்லையா, தேவன் உனக்கு வைத்திருக்கிற குணசாலியை புத்திசாலியை நீ தான் ஜெபத்தோடு கண்டுபிடிக்கணும். பைபிள் போட்டிருக்கு, ஆதியாகமம் 24:60 ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாக அவன் வயல்வெளிக்கு போனான் போட்டிருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர் பாருங்க ஜெபிக்க போறாரு. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, கவனி. ஒரு பெண் எப்படி இருக்கணும்? ஒரு ஆசீர்வதிக்க பெண் எப்படி இருக்கணும்? நல்ல குணசாலியா இருக்கணும். பைபிள் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டு ஓரத்திலே கனி கொடுக்கிற திராட்சை செடி மாதிரி எப்படி இருக்கணும்? ஒரு பெண் எப்படி இருக்கணும்?
கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும்? அவருக்கு பேசும்போது மட்டும் இப்போ அவர் உனக்கு பேசுறாரு, ஆண்டவர் உனக்கு பேசுறாரு. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கிற திராட்சை செடி. இஸ்ரேல் தேசத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தோட்டம் இருக்கும், திராட்சை தோட்டம் இல்லையா? வெளியே போய் அது வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வரும்போது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட மாட்டார். அவர் திராட்சை தோட்டத்துக்கு போய் அந்த தன் காலையெல்லாம் கழுவிட்டு அங்கே தொங்குற அந்த திராட்சையை எடுத்து உள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு டயர்டாக ஒரு மனுஷன் வந்து ஒரு 10 திராட்சை பறித்து போட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு அந்த அனுபவமே இல்லை பாஸ்டர். நேற்று நான் பிரசங்கம் பண்ண புறப்பட்டு வரும்போது என் மனைவி 10 திராட்சையை கழுவி தாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னான். சந்தோஷமாக இருந்தது, இனிப்பியாக இருந்தது. அப்போ வெளியே போயிட்டு வர ஒரு புருஷன் அந்த திராட்சை தோட்டத்தில் போயிட்டு ஒரு 10 திராட்சை சாப்பிடும்போது அவனுக்கு இருக்கிற அந்த டயர்டு, அவனுக்கு இருக்கிற அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிடும். மனைவி எப்படி இருக்கணுமா? வீட்டு ஓரத்தில் கனி கொடுக்கிற திராட்சை செடி மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறாங்களாப்பா? நான் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், தனியாக வாங்க நான் பேசுகிறேன். இங்கே பேசினா வீட்டில் வந்து அடிப்பா பாஸ்டர், அவமானப்படுத்திட்டியா, என்னை காட்டி குத்திட்டியா, என்னை அவமானப்படுத்திட்டியா இல்லையா? அங்கே வீட்டில் வந்து அடிப்பா பாஸ்டர், நீங்கள் தனியாக வாங்க பாஸ்டர். நான் என் மனம் திறந்து நான் பேசுவேன் பாஸ்டர். உங்களை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சந்திக்கணும் ஆசை எனக்கு. தனித்தனியாக சந்திக்கணும், உங்களோட ஒரு 10 நிமிஷமாவது மனம் திறந்து பேசணும்னு ஆசை. ஆனால் வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. நீங்கள் ஏங்குது எனக்கு தெரியுது பாஸ்டர். நான் கூட ஏங்குறோம். உங்களோட ஒரு 10 நிமிஷம் மனம் திறந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். வரும்போது நாட்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். வந்துட்டு நான் அங்கே போனேன் இங்கே போன உன் பிரச்சனை மாத்திரம் சொல்லணும், அது தீர்வு கிடைக்கும். புரியுதா? அவ ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? வீட்டு ஓரத்தில் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடி போல இருக்கும். முள்ளா இருக்கக்கூடாது. சில பேர் ஏன் நைட்டு டியூட்டி முடிச்ச நைட்டு லேட்டாக வராங்க தெரியுமா? ஏன் 5 மணிக்கு டியூட்டி முடியுது, 6 மணி வீட்டுக்கு வந்துடுறாரு அவங்க வீட்டுக்காரு. ஏன் 9-10 மணி வராரு? ஒரே டென்ஷன் பாஸ்டர். எப்போ வரும்னு காத்திருப்பா பாஸ்டர். வந்த உடனே அவருடைய ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருவா பாஸ்டர். அதனால் எனக்கு இருக்கிற நிம்மதி போயிடும். அதனால் அவள் தூங்கின பிறகு நைஸாக போய் சாப்பிட்டு படுத்துட்டு அவர் ஏந்ததுக்கு முன்னாடி வெளியே போயிடும் பாஸ்டர். நீ நிறைய விட்டு தான் அங்கே நடக்குது. நைட்டில் ஒரு 10 நிமிஷமாவது கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசுது. பேசு நல்லது. இந்த கம்யூனிகேஷன் குறையும் போது தான் உங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆமென். அந்த 10 நிமிஷம் உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாத. புரியுதா? படுக்கிறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் 10 நிமிஷமாவது மனம் திறந்து பேசுங்க. அதை அப்படியே ஜபமாக தெரியப்படுத்துங்க. பாருங்க, உங்க குடும்பத்துக்கு எல்லா கோணத்தையும் கத்த சேவையாக்குவான், சரிப்படுத்துவார் ஆண்டவர் இல்லையா? ஏன்னா இவங்க பேசி பல நாள் ஆயிட்டு. அவர் வருவார், நம்ம ரெடி பண்ணி டேபிள் வச்சுருக்கோம், கொட்டிக்குவார், போய் படுத்துக்குவார். காலை ஏந்துப்பார், குளிப்பார், ரெடி ஆவார். அந்த அம்மா செச்சு வச்சுருக்கோம், சாப்பிட்டு கிளம்பிடுவார். எதுனா, டேய் உங்கள் அம்மாக்கு என்னடா ஒன்று கேட்டியாடா? அம்மா அப்பா என்ன ஒன்று கேட்குற? இது பாவம், இதுக்கு தான் என்ன நடுவில் ஆமாம் தொடர்பு என்ன பண்ணுறது, மீடியேட்டர். டேய் உங்கள் அம்மாக்கு என்ன ஒன்று கேளு, ஒன்று வேணான்னு சொல்லு, அவனே வச்சு சொல்லு. ஏம்மா அவன் இவனு சொல்லாதும்மா, பாவம். வீட்டில் மரியாதை கொடுங்க, தேவனுடைய படைப்பவர். அவனா பெரிய இவனா? வாய்மலை அடிப்பார் ஆண்டவர். என்ன பண்ணாலும் அது தேவ சாயல்.
புரியுதா? கனப்படுத்த வேண்டும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகமாய் சேர்ந்து வாழணும். பைபிள் சொல்லுது, நீங்க ரெண்டு பேரும் விவேகமா சேர்ந்து வாழணும், ஜெபம் தடைப்பட்டுடும். வாசிமா 1 பேதுரு 3:7. எஸ். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறது. என்ன பாண்டம் அது? என்ன பாண்டம்? அதுவா பாஸ்டர் பலவீன பாண்டம்? என்னை இழுத்து போட்டு அடிப்பா பாஸ்டவோ. உன்னை இழுத்து போட்டு அடிச்சா கூட அது பலவீன பாண்டம். ஒரு கண்ணாடி குடுவ மாதிரி டப்புன்னு வந்துடும். ஏன்னா ஆண்டு அப்படியே படிச்சிடாது. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டம். ஏன்னா இதுல தான் வீரங்காட்டம், மற்றதெல்லாம் சொதுப்பிடும். ஆனா இந்த ஆள் உட்கார்ந்து யோசித்து செஞ்சு செயல்படுவோம். பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபத்துக்கு தடை வந்து, கவனிங்க, ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகமாய் அவங்களோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்க புருஷன் கோயில் வரணும், இதை பரவாயில்ல ஆசைப்படுறீங்க? ஏசப்பா 99% கை தூக்கலையே, அவன் வரக்கூடாது, அவன் நரகத்துக்கு தான் பாஸ்டர் போகணும். என் ஜெபமே அதான் பாஸ்டர். என் உபவாசம் 2-3 பேர் கை தூக்குச்சு. ஒரு சர்ச்சில் பாஸ்டர் கேட்டாரு, அடுத்த ஒரு ஜென்மனை இருந்து இதே புருஷனை இதே மனைவியை கல்யாணம் பண்ண சொன்னா எதுவுமே கல்யாணம் பண்ணா ஒத்தா கை தூக்கல. ஏன்? பைபிள் சொல்லுது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான வீட்டிலே குடியிருப்பதை காட்டிலும் வீட்டுக்கு மூணுல போய் உட்கார்ந்துக்கின்றார் ஆண்டவர். வாயத்தோடு சண்டை. ஒரு அன்பா ஏமா சண்டைக்காரியா இருக்கக்கூடாது, கோபக்காரியமா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு புதைச்சிடு. நான் நேற்று சொன்னேன், இயேசுக்கு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் இன்னைக்கு உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல? நீங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய நுகத்தை நீ ஏற்றுக்க மாட்ட. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் பானை போட்டு உடைக்குது, எதுக்கு எடுத்தாலும் இதை போட்டு உடைக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். அவரு சட்டி போட்டு உடைக்குது, அவர் சாம்பார் சட்டி போட்டு உடைக்குது, நீ பண்ண பீரோவை தள்ளி விட்டுருது, ஃப்ரிட்ஜை தள்ளி விட்டுருது, நீ வாங்கி கொடுத்து ஃப்ரிட்ஜை தள்ளா. நஷ்டம் உனக்கு தானம்மா. அப்படிலாம் கோபம் வரக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. உங்களையும் சொல்றேன், இங்களையும் சொல்றேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமி, நிறைய பேர் குடும்பத்தை பாருங்க, ஏன் சமாதானம் இல்லை தெரியுமா? சண்டை 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 இல்லையா? அப்படி ஆளை பார்த்துட்டா இது ரெடி ஆகிடும். என்ன உங்களை WW கற்றுக் கொடுக்குறாங்க? வா 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 வா, அந்த கிளவுஸில் மாட்டி நிற்கும் பாருங்க. அம்மா குடும்பமா இது நான் போட்டியை காட்டுறேன், WW போட்டியை காட்டுறேன் உங்களுக்கு. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான வீட்டில் இருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது பெட்டர் சொல்றாங்க. அதே போல நீங்கள் சொல்ல, சண்டைக்காரனா இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி காட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் கை வாங்குறது. கொஞ்சம் அடக்கு. உன் சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது, அது உன் மாமிசம். ஹல்லேலூயா. பகைக்காத. புத்தி சொல்லு, கடிந்து கொள். ஆண்டு சொல்றாருங்க, என்று நீ கத்துக்கணும். நான் சாந்தமும், மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் எது? அவர் நுகம் இந்த வார்த்தை தான், அல்லது அவருடைய குணம். சாந்தம் அவருடைய குணம், மனத்தாழ்மை அவருடைய குணம். இதுதான் நமக்கு நுகம். புரியுதா? இந்த நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டா உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஏன் இன்னைக்கு திருமணம் ஆனவர் உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல? ஹலோ ஹலோ,
என் நுகத்தை நீ உண்மையில ஏற்றுக்கொள்ளணும். நுகனா என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள், கற்பனைகள், அவர் கொடுக்கிற ஆலோசனைகள். ஒரு குடும்பத்துக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை, ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும் இல்லையா, ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமக எப்படி இருக்கணும். பைபிள் எல்லாருக்குமே நம்ம கட்டளை கொடுக்கிறது. அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா, அந்த நுகத்தை ஏற்றுக்கணும். ஆமே, ஆமா. இச்சையோடு பார்த்தாவே சில பேர் பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், அங்கே விசிச்சிருப்பான். பாஸ்டர் என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்க மாட்டான் பாஸ்டர் இருந்தாலும். ஹலோ, இங்க சிரிமா, நீயும் மனைவி சிரிச்சு எத்தனை நாள் ஆகுது? 2009 நாங்கள் சிரிச்சோம் பாஸ்டர். மணி 2024. நேற்று நைட்டு நானே மனைவி சிரிச்சுங்கன்னோம். சிரிச்சு தான் போய் படுத்தோம். ஏன்னா நீ பிரசவம் பண்ண போறோம்ல. சிரி, வாய் விட்டு சிரித்தால் நீ உங்க கனவு நீங்க சிரிச்சவனால நீ போய் சாப்பிட்டுட்டு கதை முடியும் 2 பேரும் சிரி. லூசுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லி மாட்டான். நான் தாத்தாவை சிரி, பாட்டியோட சிரி. போய் ஈசாக்கும் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தாங்களாம். வாசிமா 25, ஆதியாகமம் 25 எடுங்க, நீங்களே எடுங்க. எந்த வயசுல விளையாடுறாரு? எந்த வயசுல விளையாடுறாரு? பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கிற போது ஈசாக்கும் ரெபெக்காலும் விளையாடி. எப்பா நீங்க விளையாடி எவனால அதுப்பா? போங்க பாஸ்டர், வெறிய ஏத்தாதீங்க பாஸ்டர். எப்பா பைபிள். ஸோ அன்பை வெளிப்படுத்துங்க. ஏன் நீங்க குடும்பத்தை கோணல் அன்னைக்கு கல்யாணத்து மணி ஊர் சுத்தணும் இல்லை, என்ன ஊர் சுத்தனீங்க இப்ப சுத்து. அன்பாயிரு, பிரச்சனை வரும்னா பேசி தீருங்க 2 பேரும். அன்பு குறையாம பார்த்துக்குங்க. ஆமா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. வயசாயிடுச்சு 2 பேருக்குமே, ஆனா பாருங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காரு? நமக்கு புத்தி தரத்துக்காக தான். அப்போ மனைவிகளே, உங்க புருஷனோடு கூட அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க நல்லா இருந்தால் தான் நாளைக்கு போய் உழைக்க முடியும், பிரச்சனை மாற முடியும் இல்லையா. அவங்க கூட டிப்ரெஷன் உண்டாக்கி, மனநோவை உண்டாக்கி இல்லையா, அந்த மனுஷன் சாகடிச்சிடாதீங்க. அன்பா இருங்க. பிரச்சனை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்க, மனம் விட்டு திறந்து பேசுங்க. அந்த பிரச்சனை என்ன சொல்யூஷன் உண்டு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். கவனிங்க, நான் ஒரு வாரம் சொல்லி முடிக்கிற, மணி ஆயிட்டு. நான் இன்னும் மொத்தமாக வரல. எவ்வளோ இருக்கு? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19. பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டால் அந்த காரியம் பிதாவினால் அவனுக்கு கிடைக்கும். அல்லாமலும் உங்களில் 2 பேர். கவனிங்க, இந்த உலகத்தில் யார் 2 பேர் ஒருமனப்பட முடியும் தெரியுமா? கணவன் மனைவி மாத்திரம்தான். கணவன் மனைவி மாத்திரம் இந்த உலகத்தில் ஒருமனப்பட முடியும். அப்ப நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டுட்டாவே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் பரலோகத்திலே உண்டாகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒருமனமா இருங்க, அன்பா இருங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் அந்த அடுத்த வாரம் கூட பேசுவேன். நீங்க எல்லாரும் வரணும். பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர். அடுத்த வாரம் என்னென்ன ஃபேமிலியில் இருக்கிற என்னென்ன கோணம் இருக்குது நான் அடுத்த வாரம் பேசுகிறேன்.
இப்போ உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு இல்லையா கவனிங்க. புருஷர்கள் அன்பாயிருங்கள், மனைவி கீழ்ப்படியுங்கள். புரியுதா? மனம் திறந்து பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. சண்டை போட்டு கொள்ளாதீங்க, சண்டைக்காரனாவும் சண்டைக்காரியாக இருக்காதீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் உலகத்தில் இல்லையா? அடுத்த ஜென்மம் கிடையாது. இந்த ஒரே ஜென்மத்தில் இல்லையா தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உலகத்தில் மிருகங்களுக்கு குடும்பம் கிடையாது, பறவைகளுக்கு குடும்பம் கிடையாது. ஆனால் குடும்பம்னு சொன்னால் அது மனுஷன் தான் தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையில் தேவனுக்கு மகிமையாய் சாட்சியா இல்லையா தேவனுடைய குடும்பமாய் வாழுங்கள். உங்கள் குடும்பத்தை பார்த்து மற்ற புறஜாதி குடும்பங்கள் இல்லையா தேவனை அறிந்து கொள்ள எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க இல்லையா? அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க இல்லையா? அந்த அந்த ஐயா எப்படி இருக்காரு பாருங்க இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆலயத்துக்கு தவறாம வாங்க, இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதான் நுகம் நமக்கு இல்லையா? இதுதான் நுகம். நான் சாந்தமும் அப்படின்னா என்ன? அது இயேசு கிறிஸ்துவின் குணம். இதை தான் என்ன பண்ணணும்? நுகமா ஏத்துக்கணும். அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு நுகம். அப்படி செஞ்சா உங்க ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்க குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எத்தனை நம்புறீங்க? நம்ம நினைக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படியுங்கள். வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூட. தங்கச்சி, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாபடிக்கு உன்னுடைய சொல்லுல, செயல்ல, உன்னுடைய பேச்சில் நீங்க மாதிரியா இருக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. ஆமா. அதே போல மாமியார்கள் இல்லையா, ரூத்து மாறி, நகோமி மாறி இல்லையா, நல்ல மாமியாரா நல்ல மருமகளா இருக்க பிரயாசப்படுங்க. ஆமென். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில் எல்லா கோணலையும் கர்த்தர் சபையாக்குவார். ஆமென். கை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களா இருக்கணும்ப்பா சொல்லி சோமன்னு. உங்க வாழ்க்கை குடும்பம் எப்படி இருந்தாலும் என் அப்பன் இயேசு அதை சபையாய் மாற்றுவார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குற ஆண்டவர். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணல்கள் அப்பா நீ சபையாக்கும்படியா சோமன்றப்பா. கணவனுக்குள்ள இருக்கிற கோணல், மனைவிக்குள்ள இருக்கிற கோணல், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கோணல், ஐயா பெற்றோருக்குள்ள இருக்கிற கோணல், ஐயா மாமனார் மாமியார் மருமகள் அப்படிப்பட்ட கோணல் எல்லாம் மாறி ஆண்டவரே, ஆண்டவரே கிறிஸ்துவ குடும்பங்களாக, தேவனுடைய குடும்பங்களாக ஐயா அவர்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக நீ மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கோணல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்போதே விலகும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவர். பிசாசு கொண்டு வருகிற எல்லா கோணலான காரியங்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீதாமே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை திறந்து அவர்கள் இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்பட உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். புறப்பட்டு போகிறார்கள், தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. அப்படி வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் நாங்கள் மறுபடியும் கூடி உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.